முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் திருமண நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கு 2 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை இலங்கை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டியிருந்ததாலும் அவர்கள் குறித்த மின் கட்டணத்தை செலுத்தி இருக்க வேண்டும் என மனுதாரர்கள் தெரிவித்தனர். பின்னர் நீண்ட காலத்திற்கு பின்னர் இவ்வழக்கு தொடுக்கப்பட்டதன் பின்னர் குறித்த மின் கட்டணம் செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சாதாரணமாக மக்களின் சிறிய அளவிலான மின் கட்டணம் உரிய நேரத்தில் செலுத்தப்படவில்லை எனில் அவர்களின் மின் விநியோகம் துண்டிக்கப்படும். எனினும் இவ்வாறான அதிக தொகை மின் கட்டணத்தை உரிய காலத்தில் அறவிடாமை பாரிய குற்றம் என இம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் அசமந்த போக்கான செயற்பாடு ஊடாக மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணியான மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபை நிறுவனங்களாக பரிமாற்றம் அடைந்ததால் அந்நிறுவனத்தின் பிரதிவாதியாக பெயரிட்டு மனுவை திருத்தி சமர்ப்பிக்க அனுமதி வழங்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்த உச்சநீதிமன்றம் மனு மீதான விசாரணை ஜூலை 1 இடம்பெறும் என அறிவித்தது. முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிரிவுக்கு எதிராக வழக்கு மார்ச் 27 மீள விசாரணைக்கு எடுக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்தது. போலி அட்டர்னி பத்திரத்தை தயார் செய்து ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிறுவனத்தின் பங்குகளை மோசடியாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி மார்ச் 27 அதனை விசாரணைக்கு எடுப்பதாக அறிவித்தார். 18 கிராம் ஹெரோயினை தம் வசம் வைத்திருந்தமை மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட பெண் ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. போதைப்பொருள் பிரச்சினை இளம் சமுதாயத்தை பலியெடுக்கும் பிரதான பிரச்சினையாக மாறியுள்ளதால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தளர்வான போக்கை கடைபிடிக்க முடியாதென தீர்ப்பை மேல் நீதிமன்ற நீதிபதி அறிவித்தார். பொருளை பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாருக்கு இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டது.